எல்லாம் ஒன்று புரிஞ்சுங்க. சீமான்னு வந்து நல்லவர், விஜயலட்சுமி மோசமானவ இப்படி சொல்ல வரல. நான் இதை பாலியல் குற்றவாளி, பாலியல் குற்றச்சாட்டுன்னு ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒரே ரூட்ல ஏன் ஓட்டுறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அவர் மீது இந்த மாதிரியான ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ அந்த விசாரணை இந்த மாதிரின்னு போது அந்த ஆள் கடுப்பா பேசுறாரு. சீமான் என்ன தப்பா பேசுனாரு? எல்லாரும் சொல்ல பெண்களை வச்சுட்டு எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிறேன்னு தான் கேட்குறீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், சீமான் கிட்ட போய் கற்பழிப்பு வழக்குங்கும் போது சீமான் அவர்கள் வந்து இவங்க பாலியல் தொழில் செய்யக்கூடியவர் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கடுப்புல தானே பேசுறாரு. அது எப்படி கடுப்புல என்ன வேணாலும் பேசலாம்? அதுவும் அப்படி பேசல. பொறுக்கி நாய், ஒரு கட்சி தலைவர் பொறுக்கி நாய் பேசுதா இல்லையா அந்த புள்ள? இன்னைக்கு கூட போஸ்ட்ல என்ன ஒட்டியிருக்கீங்க? சென்னை முழுக்க இது முழுக்க திமுக ஓட்டுனது, பெரியார் திராவிட கழகம் பேர்ல திமுக ஓட்டுனது. பெரியார் திராவிட கழகம்னு பேர் எடுத்திருக்காங்க, அப்ப திமுக ஓட்டுனதுன்னு சொல்றீங்க. எப்படி கொடுக்குறது யாரு? நான் நாளைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டுறேன், சீமான் மாமா தமிழ்நாட்டுக்கு நீதான் மாமா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்ததா இல்லை. இப்போ ஒரு 2-3 வருஷத்துலேயே சொல்றேன். இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்களே, இந்த கேள்வி 3 தடவை இந்த கேள்வி கேட்டீங்க, 3 தடவை நான் பதில் சொல்லியிருக்கேன். இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க அவங்க ஸ்டேபிள் இல்ல, இப்படிப்பட்டவங்களோட வழக்கை எதுக்கு எடுக்கிறாங்க நீங்க கேட்கும் போது நான் என்ன சொல்றேன், நீதிமன்றமாச்சு சீமான் ஆச்சு, நீதிமன்றமாச்சு விஜயலட்சுமி ஆச்சு. இதுல திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுனால, அரசியல் பண்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கூத்துகள். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். கடந்த வாரம் முழுவதுமே வந்து தமிழகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய நடிகை அந்த வழக்கு தான் வந்து தமிழகத்தில் எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு வழக்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வழக்கில் வந்து இப்போ திருப்பு முனையாக சுப்ரீம் கோர்ட் வந்து சில நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வழக்கின் அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்ன? சுப்ரீம் கோர்ட் என்ன நிபந்தனை கொடுத்து இது வந்து வழக்கு விசாரித்து 12 வாரத்துக்குள்ள இது கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுப்புறம் வந்து 2 பேரும் பேசிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கதா ஊடகங்களில் வருது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஊடகங்கள் வரதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்பவும் முடியாது. இல்லை சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது தானே சொல்ல போகிறாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாதுல. இதே உயர்நீதிமன்றம் பாலியல் குற்றவாளின்னு சொல்லி சீமானை சொல்லிச்சா? ஆனால் பாலியல் குற்றவாளி உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு, உயர் நீதிமன்றமே சொல்லிச்சுன்றது. இல்லை சார், 5 செக்ஷன் கீழே வந்து வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதில் 5 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் பாலியல் வழக்கு போடப்பட்டிருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லல. ஆனால் ஊடகங்கள் எப்படி பண்றது? நீதிபதி கூறினார், கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணதார், கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்தார், திருமணம் செய்வதாக ஏமாற்றினார், இவர் காதலி, இதெல்லாம் நீதிபதி வந்து இந்த வழக்குல முகாந்திரம் இருக்கு விசாரிக்கணும்னு சொன்னதானே விசாரணை விசாரிக்கணும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி எந்த ஊடகமாச்சும் வெளியிட்டுச்சா? பாலியல் குற்றவாளி சீமான் மீது பாலியல் குற்றவாளியாப்பா புகாரா கொடுத்துருக்கு. புகாரே வந்து திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றினார் தான் புகாரு. பாலியல் குற்றவாளிக்கும் இது போல திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றுவது, பாலியல் சுரண்டல் செஞ்சு 6-7 முறை கருகலப்பு செஞ்சாரு, 60 பவுன் 60 லட்சம் வந்து என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. சரி, அது எப்படி பாலியல் குற்றவாளி ஆகும்? இல்லை சார், ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சுரண்டல்னாலும் அதுவும் பாலியல் குற்றவாளி தான். அது இப்படி எப்படிடா நீ வந்து எப்படி சொல்றீங்க? சொல்றீங்க. இல்லை சார், நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி. நம்ப வச்சு ஏமாத்தி ஒரு தடவை ஏமாத்த, 2 தடவை ஏமாத்தி, 7 தடவை அப்படின்னா நீ முட்டாளா இருந்தியா? இப்ப மட்டும் எப்படி பொங்கி புகார் கொடுத்துருக்க நீ? அன்னைக்கு இப்ப மிரட்டல்கள் வருது அப்படின்னு தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கே ஏற்கனவே இதே நடிகை வந்து ஏற்கனவே 4-5 பேர் மேல இதே மாதிரி புகார்கள் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்களா இல்லையா சார்? அதுக்காக இப்ப சீமான் அவர்கள் மீது கொடுத்தது வந்து தவறுன்னு சொல்ல வரீங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. சீமான் வந்து நல்லவர், விஜயலட்சுமி மோசமானவ இப்படி சொல்ல வரல. நான் இதை பாலியல் குற்றச்சாட்டுன்னு ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒரே ரூட்ல ஏன் ஓட்டுறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு வந்து இது போன்ற சென்னையில பார்த்தீங்கன்னா லட்சம் வழக்குகள் இருக்கு. எத்தனையோ பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டு, கணவன் கல்யாணம் பண்ணுறன்னு ஏமாற்றி குழந்தைய கொடுத்துட்டு, அல்லது வாழ்ந்து கொஞ்ச நாள் குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எத்தனையோ பெண்கள் அந்த வழக்குகளை முதல் தகவல் அறிக்கை கூட, அதாவது முதல் சிஎஸ்ஆர் கூட போட்டு கொடுக்க தயாராக இல்லை காவல்துறை. அப்படிங்கும்போது சீமான் வழக்குக்கு இப்படி சரி, இது 2010 கொடுத்தது. இப்போ சீமான் தான் நீதிமன்றம் போனார்,
நீதிமன்றம் போனவர் தான் நாங்கள் பதில் கொடுத்தோம். சரி, எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சுல 12 வாரத்தில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை வச்சு விரைவுபடுத்துங்கன்னு. காவல்துறை என்ன பண்ணணும்? இந்த வழக்கை உடனே எடுத்துன்னு போய் நீதிமன்றத்தை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டு. அதுக்கு தானே சார் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஏற்கனவே எதுக்காக விசாரணை பண்ணீங்க? 4 மணி நேரம் ஒரு முறை தான் விசாரணை பண்ணணும்னு விதிமுறை இல்லை. முன்னாடி எதுக்கு விசாரணை பண்ணீங்க? இது என்ன பெரிய வெடிகுண்டு வழக்கு அல்லது பல கொலைகள், பல வெளிநாட்டு உள்நாட்டு தொடர்புகள் இருக்கக்கூடிய வழக்கா? அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்து மாரி வந்து ஏதாவது ஒரு மர்மமான வழக்கா? ஏற்கனவே கூட்டு போறீங்க, அவர் சொல்லிட்டாரு, இன்னும் கன்ஃபெஷன் கொடுத்துட்டாரு. அந்த கன்ஃபெஷனை நீங்கள் வச்சுருந்துட்டீங்க. இப்போது விஜய் அவங்க புகார் கொடுத்தவங்க கொடுத்த கன்ஃபெஷன் ரெண்டுத்தையும் எடுத்து போய் குற்றப்பத்திரிகைக்கு நீதிமன்றத்தை கொடுத்துருங்க. நீதிமன்றத்தில் வந்து சீமானா அல்லது விஜயலட்சுமியான்றது நடக்கட்டும். அதை விட்டுட்டு மறுபடியும் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சார். இப்போ மீண்டும் அந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்ன காரணத்தை குவாஷ் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே திருப்பி இதை விசாரிக்கணும்னு சொல்லி சீமானவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லிட்டீங்களே அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போலீஸ் தரப்புல போய் வச்சிட்டீங்களா இல்லையா? குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணை இவர்கிட்ட தானே நடத்த முடியும். அந்த குற்றச்சாட்டு வைக்கும் போதே நாங்க விசாரித்ததில் அவர் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது புகார்தாரர் இதை கொடுத்தாங்க, நாங்கள் சம்மந்தப்பட்டவரை அரசாணை கூப்பிட்டோம், அவரும் சொன்ன வாக்குமூலங்கள் ரெண்டுத்தையும் வச்சு தான் நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போதான் நீதிபதி என்ன பண்றாரு, படிச்சுட்டு இதுக்கு வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ண முடியாது இந்த வழக்கு நடத்துறதுக்கு உண்டான விரைவுபடுத்துங்கன்னு சொல்றாரு. வழக்கு விரைவுபடுத்துங்கன்னா இப்போ காவல்துறை என்ன பண்ணணும்? உடனே குற்றப்பத்திரிகை எடுத்து போய் நீதிமன்றம் தாக்கல் பண்றாங்கன்னா அது சீமானுக்கும் காவல்துறை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை விசாரிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை வேண்டான்றத எப்படி நீங்க முடிவு செய்ய முடியும்? காவல்துறை தானே அதை முடிவு செய்ய முடியும். நீங்க வந்து ஒரு மனநிலை இருந்துகிட்டு திமுக மெயின் கான்செப்ட்ல வந்துட்டு அல்லது திக மெயின் கான்செப்ட் இது எப்படி சார் திமுக வந்து அந்த நிலையில இருந்துட்டு என்கிட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல சார், நாம் தமிழர் கட்சியினரும் சொல்லக்கூடியது இதுதான். நான் வந்து பல வழக்குகளை பார்த்துக்கிறேன். வழக்கு ப்ரொசீஜர்னு இருக்கு. ஒரு சம்மன் போது சம்பந்தமா கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சுட்டும் போது மறுபடியும் நான் கூப்பிடுவேன். எத்தனை முறை கூப்பிட்டாலும் வந்துதான் நான் அவனை காவல்துறை அப்படின்னா அது உண்மைதான். எத்தனை முறை கூப்பிட்டாலும் வரலாம். பட் அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருக்கார் இல்லையா? அவர் மீது இந்த மாதிரியான ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ அந்த விசாரணை இந்த மாதிரி போது அந்த ஆள் கடுப்பா பேசுறாரு. இப்படி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவரும் வச்சு இப்படின்னு அதை ஒரு ட்ரோல் பண்றது. உடனே பெண்களுக்கு இழிவா பேசுறாரு காங்கிரஸ். ஏன் காங்கிரஸ் உள்ளவங்களும் யாரும் பெண்களை இழிவா பேசுறதே இல்லையா? நான் கேட்கிறேன். திமுக யாரும் இழிவா பேசுறது இல்லையா? இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யோகியனுங்களா? பத்திரமாட்டு தங்கமா? யாருமே சீமானை குறை சொல்லணும்னு சொன்னா தன் நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்கு அரசியல்ல. அதுக்காக வந்து சீமான் விஷயத்தை விட்டுடுங்க, சீமான் விஷயத்தை விட்டுடுங்கன்னு சொல்ல ப்ரொசீஜரா நடக்குங்கின்ற. ஆனா சீமான் விஷயத்தை திமுக தனக்கு சாதகமான அரசியலை பயன்படுத்துது. பார்த்தீங்களா, திமுக வந்து இது அரசியலாக பயன்படுத்திக்கிறாங்க, இல்ல திமுக இந்த வழக்குக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, இப்படிதான் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டு எந்த அடிப்படையில வைக்கிறீங்க? ஏன்னா இந்த வழக்கை வந்து ரத்து குவாஷ் பண்ண சொல்லி போய் முறையீடு பண்ணதே சீமான் அவர்கள். அதுக்கு நீதிபதி இளந்திரையன் அவர்கள் தான் வந்து இந்த வழக்கு அப்படி பண்ண முடியாது, ரத்து செய்ய முடியாது, விசாரணை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல பின்னாடி திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? நான் கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க கேட்க போறது இல்லை. எப்படி திமுகன்றதான கேள்வி? அததான் சொன்னேன். இப்ப நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து வழக்கு போட்டு ரத்து பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து சம்பந்தப்பட்ட அரசு தான் கூப்பிட முடியும், விஜயலட்சுமி கூட முடியாது. உயர் நீதிமன்றம் அரசு தரப்புல வந்து இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க பாருங்க விஜயலட்சுமி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதாவது திருமணம் செய்வதாக ஏமாற்றினாரு, காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினாரு, அப்புறம் வந்து 7 முறை கருக்கழிச்சாரு, அப்புறம் வந்து அந்த பணம் காசு நகையெல்லாம் வாங்கிட்டு போனார் அப்படின்ற தகவலை நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க. அப்போ நீதிபதி படித்து பார்த்துட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாதுன்றாரு. சிம்பிள் அரசு தரப்பு வக்கீல் கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி அரசு அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது கொடுத்தாங்களா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட கொடுத்தாங்களான்றது போலீஸுக்கும் நீதிபதிக்கு தான் தெரியும். நமக்கு அப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல இருக்கிறது நீதிபதி அனலைஸ் பண்ணாமலே இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ ஒரு வழக்கு விஷயமா வந்து நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கோர்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, கடுமையான எதிர்ப்புகள் வைக்கிறாங்க இல்லையா? இவர் வந்து ஜாமீனில் வெளியே வந்தார்னா இவர் வந்து சாட்சிகளை கலைச்சிடுவார்,
எதிரிகளை மிரட்டுவார். இப்போ இது நம்ம செந்தில் பாலாஜி வழக்கிலேயே வந்து மத்திய புலனாய்வு அமலாக்கத்துறை என்னென்ன எதிர்ப்பு தெரிவிச்சதா இல்லையா? அதேமாதிரி சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து ஜாமீன் கோரும்போது தமிழக அரசு என்னென்ன எதிர்ப்பு தெரிவிச்சது. ரெட்பிக்ஸ் ஜெரால்டு மீது ஃபிளிக்ஸ் ஜெரால்டு மீது வந்து பெயில் கேட்கும்போது என்னென்ன குற்றச்சாட்டு வச்சு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போலீஸ் வைக்கும் எப்போவுமே, புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த ஃபிட்டிங் வச்சு சரி அதெல்லாம் கூட ஃபிட்டிங் வச்சு ரத்து பண்ணி முடிஞ்சது. நீதிபதி என்ன சொன்னார்? 12 வாரத்தில் முடிக்கணும்னு சொன்னார். நீ 12 வாரத்தில் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்ன? காவல்துறை ஏற்கனவே புலன் விசாரணை பண்ண 2 பேருடைய ஆய்வறிக்கையை வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டு நாங்கள் அனுப்பிட்டோம் நீதிமன்றத்துக்குன்னு சொன்னால் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ரத்து பண்ணுதோ இல்லை விடுதலை பண்ணுதோ தண்டனை கொடுக்குதோ நீதிமன்றம். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக சார்ந்தவங்களே குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இது அப்பட்டமான திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் உள்ளே பூந்து இதை சாக்கா பயன்படுத்தி உள்ளே பூந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் மறுபடியும் கூப்பிடு சீமானை. நிச்சயம் சீமானை கூப்பிட்டா சீமானை எதனா பேசுவாருன்னு தெரியும். விசாரணைக்கு கூப்பிடும் பொழுது விசாரணைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு, வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வர முடியாது, என்ன எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. பத்திரிகையில வரதே சொல்றீங்கன்னா அவர் பத்திரிகையாளர்கள் கிட்ட அவரே பதிவு பண்ணது. நீங்க வந்து ரோட்ல அவரு பொலிட்டிக்கல் பர்சன், நீங்க என்ன பண்ண சம்மன் எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுங்க சார், இந்த தேதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் கேட்கல? நான் கேட்குறேன் போலீஸ். இல்லை சார், அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் இல்லைன்றப்போ அதனால தான் வீடு இல்லை, தமிழ்நாட்டில் தானே இருக்காரு. தமிழ்நாட்டில் எங்கே இருக்காருன்னு இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறைக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும், வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற அதானங்க முறை. சம்மனை எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவர்கிட்ட வந்து கையெழுத்து போடணும். அப்போ நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொன்னா லாஜிக்கா அதையாச்சும் நீங்க வச்சு இதே அரசுல இதே சட்டம் தானே சார். அவருடைய வீட்டுல ஆள் இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வீட்டுல ஆள் இல்லைன்னு சுவேதா இல்ல சார், சட்டப்படி நான் சொல்றேன் சார். இப்ப அவங்க வீட்டுல ஆள் இருந்தாங்க, வாங்க மறுத்தாங்கன்னு காவலர்கள் சொல்றாங்களே. எந்த காவலர் சொன்னாங்க? இன்னும் சொல்லல. நீங்க என்ன இந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஆதரவா ஃபிட்டிங் போடுறீங்க? இல்ல சார், காவல்துறை கூட சொல்லல. இது இல்லையா, காவல்துறை கூட நாங்க போனோம் அவங்க வீட்டுல இல்ல அப்பதான் நாங்க ஒட்டணும்னு சொல்லல, நாங்க போய் ஒட்டணும் தான் சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா? என்னடா இல்ல சார், திமுகவினர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவினர் சொன்னா அதுக்காக நம்ம பதில் சொல்ல முடியாது. திமுக அதான் நான் என்ன சொல்றேன், திமுக சார்ந்தவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா சீமானை இதான் ட்ரோல் பண்றது வச்சு திரும்ப மீடியாவை மைக்கை நீட்டினோடனே கற்பழிப்பு வழக்கில் அப்போ அந்த நம்ம மனுஷன் டென்ஷன் ஆகி கடுப்பாயி ஆமாம் அவன் பெரிய இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ வளர்றாரு. அதை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு ட்ரோல் பண்ணுறோம். பாருங்க பேசிட்டாரு, பாருங்க பெண் உரிமை வாங்க. வழக்குல உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படித்தானே கேள்வி கேட்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அவங்களுக்கு செக்ஷன் 5 செக்ஷன்ல வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதுல கற்பழிப்பு வழக்கும் இருக்கு. அப்போ அதுதானே கேட்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து என்ன நோன்ற பத்தியா நீ? நான் என்ன சொல்றேன், கற்பழிப்பு வழக்குன்னு புகார் கொடுத்திருக்கா, இதான் புகார் கொடுத்திருக்காங்க இப்படின்னு தானே சொல்லி தானே கேட்கறாங்க. புகாரே வந்து என்னை திருமணம் கூறுவதாக சொல்லி ஏமாற்றினார், 7 முறை கருகலிப்பு. 7 முறை கருகலிப்புன்றப்போ அந்த இடத்துல வந்து பாலியல் குற்றச்சாட்டு தானே சார் அதை வைக்கிறாங்க. பாலியல் குற்றச்சாட்டு வந்து ஒரு பெண்ணு 7 முறை கற்பழிக்கிறவரையும் திரும்ப கற்பழிக்கிறவரையும் அந்த பெண்ணு வந்து கண்டுக்கலையா? என்னடா இது? ஒரு முறை கற்பழிப்பு என்பது இப்போ கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போய் பாலியல் சுரண்டல் அப்படின்றதெல்லாம் சார். இது எப்படி பாலியல் சுரண்டல் வரும்? அப்புறம் இப்படியெல்லாம் பார்த்தோன்னா அப்புறம் வாழ்க்கையை இப்போ ஆண் பெண் என்ற வாழவே முடியாது, ஆண் பெண் இருபாலரும் வாழ முடியாது. இப்போ சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அவர்களுடைய அந்த ஒரு கருத்துக்கு பல பெண் அரசியல்வாதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வீரலட்சுமி அந்த லாயர் அவர்களா இருக்கட்டும், எம்பி கனிமொழி அவர்கள், நாமக்கலுடைய எம்பி, இப்படி பல பேர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி பல பெண் அரசியல்வாதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எல்லாமே திமுக அன்கோ தானே. இதே பெண் உரிமையாளர்கள் என் அண்ணா பல்கலைக்கழகத்தை கண்டிக்கலையே, பொள்ளாச்சி விஷயத்துல ஏன் திருப்பி சொல்லலன்னு கண்டிக்கலையா? இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம். என்ன நானே சொல்றேன், சீமான் என்ன தப்பா பேசல. இல்ல சார், இவர் ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, சீமான் என்ன தப்பா பேசினாரு? எல்லாரும் என்ன சொல்ல, பெண்களை வச்சுட்டு எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிறேன்னு தான் கேட்குறீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், சீமான் கிட்ட போய் கற்பழிப்பு வழக்குங்கும் போது அவர் என்ன சொல்கிறார்? இப்போ நான் விலைக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவர் மீது கற்பழிப்பு புகாரே இல்லை, திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றினார்.
கருக்கலைக்க இதுதான் வழக்கு அவர் மீது. இது வந்து கற்பழிப்புக்குள்ளே வராது, செக்ஷனில் வராது. கற்பழிப்பு வழக்குன்னு சொல்லி ஒருத்தர் மீது அப்போ அந்த செக்ஷன் போடப்பட்டதே தவறான செக்ஷனில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது கேளு. கற்பழிப்பு வழக்குன்னு ஒரு பெண்ணு வந்து புகார் கொடுத்ததுன்னா அந்த பெண்ணை உடனே மருத்துவ பரிசோதனை பண்ணணும், அந்த ஆணை மருத்துவ பரிசோதனை பண்ணணும். அந்த 2 பேருடைய பரிசோதனை வச்சு தான் அது கற்பழிப்பு வழக்குன்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். இப்போ 2009 நடந்ததுக்கு இப்போ 2025 வந்து பரிசோதனை பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கான்னு சொன்னா இல்ல. அப்போ வழக்கு போடப்பட்டிருக்குன்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி அவர்கள் சொல்லி தானே அந்த இடத்துல செக்ஷன் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், ஒரு புகார்தாரர் கொடுத்துருவாங்க, காவல்துறையும் ஒருத்தனை வச்சு செய்யணுன்றதுக்காக 4-5 எக்ஸ்ட்ரா செக்ஷனும் போட்டுருவாங்க. பட் இதெல்லாம் நீதிபதி அந்த எக்ஸ்ட்ரா செக்ஷன்லாம் ஏத்துப்பாருன்னு சொல்றீங்க. கேளுங்க, இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது ப்ரூவ் பண்ணணும். இப்போ கற்பழிப்பு வழக்கு வந்து யார் மீது வேணாலும் பண்ணிடலாம்டா. புரியுதா உனக்கு? யார் மீது வேணும் புகார் சொல்லிடலாம். புரியுதுங்களா? காவல்துறையும் என்ன பண்ணலாம், மருத்துவ பரிசோதனை பண்ணாமலே பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆதாரங்களும் சாட்சிகளை வச்சு தான் அவன் குற்றவாளியாக நிரபராதின்னு தண்டிப்பாங்க. அப்போது இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவருக்கு கற்பழிப்பு வழக்குன்னு சொல்லி போடலை. அவர் திருமணம் கூறுவதாக என்னை வாழ்ந்தார் கொஞ்ச நாள். இந்த வாழக்கூடிய காலத்தில் 8-7 முறை வந்து என்னை வந்து கருக்கலைப்பு செஞ்சார். அதனால் என்னுடைய உடல் பாதிப்பு. அந்த அம்மாவுக்கு தேவை ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு. இப்படி தான் இந்த வழக்கே கொண்டு போச்சாரு. இது அரசியல்வாதிங்க உள்ளே பூந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கடைசியாக அரசியல் பேசி ஊடகங்கள் பெருசாகி அந்த அம்மாவுக்கு 10 பைசா இல்லாமல் இப்போ அப்படி தான் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு 10 பைசா இல்லாமல். ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் மீது இதேமாரி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது உண்மையா இல்லையா? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லையா? இன்னும் அதை ஏற்றுக்குவீங்களா இல்லையா? 2006 நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மீது பாலியல் வழக்கு கொடுத்துருக்கு. 2007 கன்னட நடிகர் சுர்ஜன் லோகேஷ் மீது இதேமாரி பாலியல் வழக்கு கொடுத்துருக்கு. 2010 சீமான் மீது. 2019 வந்து கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் மீது பாலியல் வழக்கு கொடுத்துருக்கு. 2021 கன்னட நடிகர் ஜக்கேஷ் மீது வழக்கு கொடுத்துருக்கு. இந்த ஜக்கேஷ் மீது வழக்கு கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்தோடனே மறுபடியும் இன்டர்வியூவில் என்ன சொல்லுதுன்னா, ப்ளீஸ் சார், ஜெகதீஷ் சார், ஐ எம் வெரி வெரி சாரி, நான் உங்கள் மீது தவறாக பண்ணி பேசிட்டேன், அதனால் உங்களுடைய குடும்பத்தார் வந்து எவ்வளோ இத்தனை பேர் மீது புகார் கொடுத்து. ஸோ அதனால் இப்போ சீமானவர்கள் மீது கொடுத்தது வந்து சும்மா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்கிறேன், சும்மாவோ பொய்யோ உண்மையா இதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இவ்வளோ பேர் மீது ஒரு பெண்ணு தொடர்ந்து பண்ணுதுன்னு சொன்னால் இதில் உள்ள உண்மைகள் என்னன்னு உணருங்கன்றான். நடுநிலையா பாருங்க, சீமான் எதிர்ப்பு அப்படின்ற மண்டையில உட்கார வச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல சார், இப்போ இந்த இதெல்லாம் வச்சுட்டு இப்போ சீமானவர்கள் வந்து இவங்க பாலியல் தொழில் செய்யக்கூடியவர் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கடுப்புல தானே பேசுறாரு. அது எப்படி கடுப்புல என்ன வேணாலும் பேசலாம்? அதுவும் அப்படி பேசல. பொறுக்கி நாய், ஒரு கட்சி தலைவர் பொறுக்கி நாய் பேசுதா இல்லையா? அந்த புள்ள ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுது. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை எடுத்து இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறானுங்க. முதல்ல சீமானவர்கள் எனக்கு இவங்களை தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரு, அப்புறம் தெரியும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் சொல்றாரு. அப்போ அவர் தெரியலன்னு சொல்றப்போ அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொது தளத்துல இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் மறைக்க பாக்குறாரு. திரும்ப 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 பேசும்போது ஆமா போடு அப்படின்னும் போது என்ன ஆயிடுச்சு? அப்ப ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதை ரெகக்னைஸ் பண்ணி தானே சார் ஆகணும். இந்த மாதிரியா சொல்லிருக்காங்கன்றதுக்காக இதை அப்படியே விட்டுறலான்றீங்களா? நான் விட்டுலான்னு சொல்றேன். நீதான் கோர்ட்டுக்கு போயிட்டு இல்ல, கோர்ட்ல பேசிட்டான்றேன். ஆனா கற்பழிப்பு புகார், கற்பழிப்பு இன்னைக்கு கூட போஸ்டர் என்ன ஒட்டிருக்கீங்க சென்னை முழுக்க. இது முழுக்க முழுக்க திமுக ஓட்டுனது. பெரியார் திராவிட கழகம் பேர்ல திமுக ஓட்டுனது. தமிழ்நாடு முழுக்க ஒட்டியிருக்காங்க. பெரியார் திராவிட கழகம்னு பேர் எடுத்திருக்காங்க. அப்ப திமுக ஒட்டுனதுன்னு சொல்றீங்க, எப்படி கொடுக்குறது யாரு? பொருளாதார உதவி பண்ணி பெரிய. அப்ப அதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா சார்? ப்ரூஃப் இருக்கா? பெரிய திமுக தான் பின்னாடி இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா அது ஒட்டினது பெரியார் கழகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப திமுக கொடுத்தாங்க, திமுக ஸ்பான்சர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. சாட்சி இருக்கா, சாட்சி இருக்காருங்க. இது முழுக்க முழுக்க ஆரம்பத்துலேருந்து இன்ன வரையிலும் என்ன நடந்துட்டு வருது அதை பாருங்கள் நீங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். சாதாரணமான இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி, 2 பேருக்குள்ள ஒரு பிணக்குகள், ஒரு விதமான கலகம் வருதுன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் ஒட்டவே விட மாட்டேன்டா போஸ்டரு. நான் நாளைக்கு ஒரு போஸ்டர் ஒட்டுறேன், அனுமதி பண்ண சொல்லுங்கள்.
இதேமாரி ஒரு போஸ்டர் ஒருத்தர் மீது ஒரு கார்னர் பண்ணி ஒட்டுறேன், அனுமதிச்சிருவானா? அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவான். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க ஒட்டியிருக்கீங்க இந்த போஸ்டர். அப்போ இது அரசு உடைய காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்குமா? இப்போ வந்து பெரியார் கழகம் வந்து ஒட்டினது வந்து திமுக கிட்ட பெர்மிஷன் வாங்கி காவல்துறை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ ஏற்கனவே இதே 10 பேர் வந்து சீமான் வீட்டு மீது பெட்ரோல் குண்டு வீசுவதாக கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அதே அமைப்பை சேர்ந்தவங்க இப்போ சீமானுக்கு எதிராக இப்படி போஸ்ட் ஓட்டி. ஏன்னா பெரியார் அவர்களை பற்றி அவர் அவதூறா பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சார். அதுக்காக நீங்க பெரியாரிஸ்ட் தானுங்க. பெரியாரிஸ்ட்னா நீங்க எப்படி இருக்கணும்? கருத்தியலை தானே எதிர்கொள்ளணும். வன்முறையாகவோ அல்லது அநாகரிக கீழ்த்தரமான அரசியலோடு எதிர்கொள்ளக்கூடாது இல்லையா? அவரு கீழ்த்தரமா பேசிட்டாரு. சரி, இப்போ சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வுல விஜயலட்சுமி அவர்களுக்கு அவங்கள வந்து தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து 2011 வழக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வழக்கு இப்போ மேல்முறையீடுக்கு வருது, அதை இப்போ விசாரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சீமான் அவர்களுடைய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள். அதை வந்து அரசியல் செய்யறது திமுக அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் நடந்ததுக்கும் திமுகவும் எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? இப்படி சொல்லி திமுக தனக்கு சாதகமா மாத்துதுன்ற, தனக்கு சாதகமா இந்த வழக்கை கொண்டு போகுது, மாத்துது. அதே மாதிரி அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ஃபர்ஸ்ட் வழக்கு கொடுத்து அது பிளாக்மெயில் பண்றதுக்காக, பணம் பறிக்கிறதுக்காக, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வழக்கு தொடுத்து இருக்கலாம் மேபி, யாரு விஜயலட்சுமி, புரியுதுங்களா? ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அது முழுக்க வந்து திமுக வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி சீமானுக்கு, அதாவது இப்போ சீமான் சமீபத்தில் வந்து பெரியாருக்கு எதிராக, திராவிட சித்தாந்தத்துக்கு சீமான் அவர்கள் வந்து இப்போ திமுகவை பார்த்து, சீமான் அவர்கள் வந்து திமுக தன்னை பார்த்து பயப்படுது, என்னை பார்த்து பயந்து நடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அன்னைக்கு முதல்வருடைய பிறந்தநாள் விழா எந்த டிவிலையும் லைவ் போடலையே. சீமான் ஸ்டேஷனுக்கு வரதானே லைவ் போட்டாங்க. ஆமா, அந்த இடத்துல வந்து நிறைய காவல்துறை இடத்துல வந்து நிறைய தொண்டர்கள் வந்து சலசலப்பு கிரியேட் பண்ணாங்கன்றதால அதுக்கு தான் மெயின் பயந்துட்டாங்கன்றது இல்ல, மக்கள் மத்தியில ஒரு விதமான எழுச்சி இருக்கு. அவரும் வந்து எல்லாரையும் வந்து திமுகவையும் திராவிட எதிராக பேசிட்டு வராரு. அப்படின்னும் போது ஒரு விதமான இது இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு வழக்குல வந்து அவரை வந்து வேற எந்த வழக்குலையும் அவரை கைது பண்ணாலும் அவர் மக்கள் மத்தியில பெரிய ஹீரோ ஆயிடுவாரு. இந்த மாதிரி வழக்குல அவரை கைது பண்ணணும், இல்லை இந்த மாதிரி வழக்குல அவர் அசிங்கப்படும். இந்த மாதிரி வழக்கு வந்து புனையப்படலை சார். அந்த வழக்கு இருந்திருக்க வழக்கு தானே அப்போ அதை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க? அப்போ ஆல்ரெடி அவர் மேலே அந்த வழக்கு இருக்கு தானே? இருக்கு, அவரே தான் ரத்து பண்ண சொன்னாரு. ஆனால் ரத்து பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சொன்னால் காவல்துறை என்ன பண்ணோம், வழக்கை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி எடுத்து போய் நீதிமன்றத்துக்கு பண்ணிச்சுன்னா முடிஞ்சது சார். ஆனால் இப்போ வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் 40-40 அப்படின்ற மாதிரியான வெற்றியை வந்து வச்சிருக்கிறாங்க, அத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சி வந்து சீமானவர்களுடைய கட்சியை பார்த்து எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை திமுக தரப்புல இருந்து எழுப்புறாங்க. யானை கூட எவ்வளவு பெருசு, யானை பெருசா இல்லையா? அது காதுல ஈயோ அல்லது எறும்பு போயிட்டோம், என்ன துடிக்குதுன்னு பாருங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு கம்பேரிசன் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். நீ பெருசு, அவ்வளவு பெரிய கட்சி, அவ்வளவு பெரிய கட்சி, சீமானுடைய அரசியல் வந்து திமுகவுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. ஏன்னா ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் திராவிடம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு மாளிகை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அப்போ அந்த மாளிகைக்கு மேலே வந்து கல்லெறியதோ அல்ல அந்த மாளிகைக்கு வந்து கடவரை வச்சு இடிக்கிறதோ வந்து அது வந்து திமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால சீமானுடைய அந்த கோட்பாட்டு கொள்கைகளை தகர்க்கணும், ஒழிக்கணும் அப்படின்றது திமுக வந்து இப்போ கையில் எடுத்துட்டாங்க. அதுக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் தான் விஜயலட்சுமி வழக்கு. ஏன்னா இந்த விஜயலட்சுமி விஷயம் எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். சன் டிவி காரனுக்கு தெரியாதா எத்தனை பேர் மீது இதே பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்கன்னு? தந்தி டிவி எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் விஜயலட்சுமி எத்தனை பேர் மீது புகார் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சீமான் விஷயமா இல்ல, அவ உத்தமைன்னு சொல்லுவோம். நீங்க தான்டா சொல்றீங்க திருமணம் கடந்த உறவெல்லாம் வரவேற்கணும், திருமணம் கடந்த உறவுகளை எதிர்க்கிறது என்பது அது மதவாதிகள் செய்யற கொடூரம் அப்படின்னு இதே தீக்காரங்க தானே சொல்றீங்க. அப்ப ஏன் விஜயலட்சுமி வழக்கு தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஏமாத்திராருன்னு சொல்றாங்கல்ல? ஏமாத்தணும்னு அந்த பெரியாரிய கருத்துக்கு. அப்போ திருமணம் கடந்த உறவு மட்டும் ஏமாத்தாம என்ன பண்றீங்க? எதுனா ஆசைவாதத்தை கூத்தி கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அப்புறம் துரத்தி விட்டுறீங்க, சொல்றீங்களா இல்லையா? திருமணம் கடந்த உறவை எதிர்க்கக்கூடிய என்னை போன்ற நபர்களை கடுமையா எதிர்க்கிறீங்க, கடுமையா சாடுறீங்க. அப்போ இதே சீமான் திருமணம் கடந்த உறவை வந்து வச்சுக்கிட்டாருன்றதுக்காக
அவரை வந்து திருமணம் கடந்த உறவுல அந்த பெண்ணுக்கு அந்த பெண் ஏமாற்றம் அடையல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்கே வந்திருக்க போறது இல்லை. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வழக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கு. அதான் ஸ்வேதா, நல்ல ஒரு நடுநிலையா சிந்திச்சுப்பா ஸ்வேதா. அந்த பெண்ணு ஒரு தடவை எத்தனை முறை வாக்குமூலம் கொடுத்துருக்குன்னு பாரு. சீமான் மாமா தமிழ்நாட்டுக்கு நீதான் மாமா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்ததா இல்லை. இப்போ ஒரு 2-3 வருஷத்துலேயே சொல்கிறேன். நீ பழைய கதையெல்லாம் விடுங்க. கடந்த 2 வருஷமாவே சீமான் மாமா மாதிரி ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் கொடுத்து என்னை கட்டாயப்படுத்தி எடுத்து போய் வழக்கு கொடுக்க வச்சாங்க இதில் வேலைச்சேரி இது வலச வழக்கம் காவல் நிலையத்தில் இன்னும் வாக்குமூலம் கொடுத்துருக்கா இல்லையா? அதனால இது எல்லாமே வந்து திமுக தான் செய்யறாங்க அப்படின்றீங்களா சார்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாக்குமூலம், இப்படிப்பட்ட ஒரு அது நீதிமன்றம்ல சார் முடிவு செய்ய போறாங்க. இந்த நபருக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்ல, ஸ்டேபிள் இல்ல அப்படின்னா நீதிமன்றம் சொல்ல போறாங்க. நீதிமன்றம் எதுக்கு மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லி நீதிபதி இளந்திரையன் சொல்ல போறாரு. அவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்க விட முடியாது, இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவரையே சொல்ல போறாரு. அப்ப நீதிபதி சொன்னதெல்லாம் தவறுன்னு சொல்றீங்க. வீடியோல பாக்குற கேளுங்க, இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜம்பான் வியூவர்ஸுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, இந்த கேள்வி 3 தடவை இந்த கேள்வி கேட்டீங்க. 3 தடவை நான் பதில் சொல்லியிருக்கேன். இல்லை சார், நீங்க தான் சொல்றீங்க அவங்க ஸ்டேபிள் இல்லை, இப்படிப்பட்டவங்களோட வழக்கை எதுக்கு எடுக்கிறாங்க நீங்க கேட்கும் போது நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு போயிடுச்சு இல்லையா, வழக்கு போயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் 12 வாரத்தில் முடிவு பண்ண சொல்றான். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கோர்ட்டில் அனுப்பிச்சிடு, கோர்ட் முடிவு பண்ண போறாங்க. சார் எல்லாம் ப்ரொசீஜர் படி நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன சிக்கல் தானே? என்ன ப்ரொசீஜர் படி நடந்தது? காவலர்கள் விசாரணை செய்யற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு விசாரிக்க வேண்டாமா? வீட்டுல சம்மன் ஓட்டினாங்க, சம்மனை கிழிச்சாங்கன்னா அவனை வீட்டுல புகுந்து வாட்ச்மேன் அடிச்சு அவருடைய உதவியாளரை கைது பண்ணி உள்ள போறது சட்டம் இது நீதிமன்றம் சொல்லிச்சா? அல்லது வீட்டுல ஆள் இருந்தோ அல்லது அவர் இங்க தமிழ்நாட்டில் இருந்தோம் சம்பந்தப்பட்ட நபருக்கு சம்மன் எதுவுமே நேரடியாக கொடுக்காம இப்படி ஒட்டி அவங்க கிழிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு இஷ்யூ ஆக்குங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சா? இப்படிலாம் கேள்வி வருதா இல்லையா? அப்ப எல்லாமே பிளான்ட் ஒர்க்கு. ஆனால் உண்மையிலே திமுக மலை மேலே ஏற நினைச்சு பலத்தில் வந்துருக்கு. திமுகவுக்கு இது போன்ற ராங் கைட்லைன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க, தவறானது. இந்த விஷயத்தை வந்து அப்படியே நீதிமன்றத்துக்கு அனுப்பி விட்டுருந்தா சாப்டர் க்ளோஸு. நீதிமன்றமாச்சு சீமான் ஆச்சு, நீதிமன்றமாச்சு விஜயலட்சுமி ஆச்சு. இதில் திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுனால, அரசியல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கூத்துகள். ஓகே சார், சீமான் மற்றும் அந்த நடிகையின் விளக்கை பற்றி இத்தனை கருத்துக்களை உங்களுடைய பார்வையில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.